அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணையில் காணொலி மூலமாக ஆஜராக சசிகலாவுக்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். சுப்பிரமணி, எழும்பூர் நீதிமன்றம் சசிகலாவின் கோரிக்கையை ஏற்றிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த விசாரணை என்று நடைபெறுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? சசிகலா மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் 1வது நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் ஜாகீர் ஹுசேன் ஏற்கனவே சசிகலா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த வழக்கில் ஆஜராகிறோம், எனவே நேரில் ஆஜராவது சிரமமான ஒரு காரியம் என்று சசிகலா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை பலதரப்பட்ட வகையில் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் அந்த மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எழும்பூர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன்படி மாலை 4 மணிக்கு இந்த மனு மீதான விசாரணை வந்தது. மனுவை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட் ஜாகீர் ஹுசேன் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போல கர்நாடக சிறைத்துறை, அதே போல கர்நாடக உள்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். அதே போல அவர் எந்த மொழியில் வீடியோ கான்பரன்ஸ் முன்பு ஆஜராகி பேச இருக்கிறார் என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அபிடபிட்டாக 18ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சசிகலா தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணையை வருகிற 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மேஜிஸ்ட்ரேட் ஜாகீர் ஹுசேன் உத்தரவிட்டிருக்கிறார். சுப்பிரமணி, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.